நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர். எம்மைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. டைம் இல்ல, வேலை நிறைய இருக்கு, லைஃபே பிஸியா போகுது. நம்ம வாழ்க்கையில யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? இந்த போன் தான் என் உலகம். லைக்ஸ் கமெண்ட் வந்தா செம்ம ஹாப்பி ஆயிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். சார்ஜ் போயிடுச்சு. நம்ம உருவாக்குற சில விஷயங்களே நம்மளை ஆள ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா எப்போ ப்ரே பண்ணீங்க? கடைசியா ப்ரே பண்ணது தேவைப்படும் போதுதான் ப்ரோ. அதுவும் ஞாபகம் இருந்தா. கடவுளே நான் பேக்கப் பிளானா தான் யூஸ் பண்றேன். முதலிடம் கடவுளுக்கா இல்ல நம்ம ஆசைகளுக்கா? ஐயோ, சத்தியமா சொல்றேன், கடவுள் சத்தியமா சொல்றேன், கடவுள் முன்னாடி கூட சொல்றேன். கடவுளுடைய நாமம் நம்மளுடைய வசதிக்காக யூஸ் பண்ற வார்த்தை ஆயிடுச்சு. தேவையில்லாத எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நான் மனசுல அமைதியே வரல. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். முதலிடம் சரியானவங்கிட்ட இருந்தா வாழ்க்கையும் சரியா இருக்கும். நம்ம கொடுக்குற முதலிடம் சரியா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் சரியா இருக்கும். நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க அந்த முதல் இடத்தை? மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரிச்சர்ட் ஆஸ்டின். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது த ஜென்சி கோட்.
10 கமாண்ட்மெண்ட்ஸ் 2026ல என்ன நிலைமையில இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், நானே உனது கடவுள், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லாமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலே நம்ம அப்படிதான் இருக்குமா? நமக்கு நிறைய கடவுள் இருக்காங்க. சில பேருக்கு வந்து காசே தான் கடவுளடா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. சில பேருக்கு மொபைல் போன் தான் கடவுள், அது இல்லாம இருக்கவே முடியாது. சில பேருக்கு டிவி ரிமோட் தான் கடவுள், சீரியல் முக்கியம் இல்ல. இன்னும் பல பேருக்கு வந்துட்டு இந்த சினிமா ஸ்டார்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர், இன்னும் ஒரு பெரிய கும்பல், குறிப்பா இளைஞர்கள் சாப்பாடு தான் கடவுள், சோரே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சுத்துறாங்க. நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு தானே ப்ரோ வாழ்றோம், இருக்கிறது ஒரு லைஃப் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம சாப்பிட்றதுக்காக வாழல, வாழ்றதுக்காக தான் சாப்பிடுறோம், வாழ்றதுக்காக தான் தூங்குறோம், வாழ்றதுக்காக தான் வேலை செய்யறோம், வாழ்றதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்றோம். அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு? கடவுள் நம்மை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு, கடவுள் நம்மை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு. சோ இளைஞர்களே, மக்களே, காசே தான் கடவுளடான்னு சொல்லி டைலாக் பேசுறதெல்லாம் விட்டுட்டு, கிரைஸ்டே தான் கடவுளடான்னு சொல்லி மூவராய் இருக்கும் நம் ஒரே கடவுளான ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு தேடி போற பொண்ணும் பொருளும் செல்வமும் எல்லாமே உங்களை தேடி ஒரு நாள் கண்டிப்பா வரும். 2வது கமாண்ட்மெண்ட், கடவுளின் பெயரை வீணாக பயன்படுத்தாமல் இருப்பாயாக. வாழ்க்கையில நமக்கு நடக்கிற நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம், நம்மளோட உழைப்பு தான் காரணம். ஆனா நல்ல நடக்காத விஷயம், நல்லா போகாத விஷயம் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி குத்தம் சொல்றோம் நம்மள பல பேர். கடவுளே ஏன் வந்து இப்படி பண்றீங்க, கடவுளே ஏன் வந்து இதை தரமாட்டீங்க, கடவுள் வந்து எனக்கு மட்டும் தான் ஓரவஞ்சனை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்க சில பேர். இன்னும் சில பேரு, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனால கடவுள் பேரை சொல்லி இவங்களெல்லாம் நம்ப வைக்கலாம், நான் கேட்டா காசு கொடுக்க மாட்டாங்க, அதனால கடவுள் பேரை சொல்லி நம்ம வந்து காசு கேட்கலாம், நான் கூப்பிட்டா சண்டைக்கு எவனும் வரமாட்டான், அதனால நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் கடவுள் பெயரை சொல்லி எல்லாரையும் சண்டைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க பல பேர் வந்து கடவுளின் பெயரை பயன்படுத்தி சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக அவங்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்காங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கடவுள் தக்க பதிலடி கொடுப்பார். So do not use the name of your Lord in vain, மக்களே. 3rd commandment, ஓய்வு நாளை புனிதமாக அனுசரிக்க மறவாதே. நம்மள பல பேர் சண்டே அன்னைக்கு தான் ஜிம் போவோம், ஷாப்பிங் போவோம், வீட்டுல உட்காந்து படம் பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் போக மாட்டோம். நம்மள வாரம் ஃபுல்லா வந்து பெருசா எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு தான் ஊர்ல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணணும்னு நமக்கு தோணும். சில பேர் சாட்டர்டே நைட்டு லேட்டா தூங்கிட்டு சண்டே மார்னிங் சர்ச்ல தூங்கிட்டே மாஸ் பார்ப்பாங்க. ஓய்வு நாள் என்றது கடவுளுக்கு மிச்ச மீதி இருக்கிற டைம், மிச்ச மீதி இருக்கிற எனர்ஜி, மிச்ச மீதி இருக்கிற அட்டென்ஷனை கொடுக்கறது கிடையாது. அன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபோக்கஸ் வந்து சர்ச் தான் இருக்கணும். ஸோ சர்ச்சுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அந்த டைம்ல ஹாப்பியா, ஃபுல் ஃபோக்கஸ்டா, ஜாலியா வந்து முழு மனசோட சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம கடவுளோட நாளை உபசரிப்போம். நாளைக்கு ஜென்சி கோட் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ரிச்சர்ட் ஆஸ்வின். நன்றி, வணக்கம். ஏய், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடி. ஏய், சண்டே எங்க போற? Hi Ruth. Hi sir. Sit. Ruth, சொல்லுங்க அப்புறம். சார், இந்த மாதிரி சண்டேஸ் ரெக்கார்டிங் வரணும்னு கேட்டிருந்தீங்க சார். இனிமே நான் சண்டேஸ் ரெக்கார்டிங் வரேன் சார். உங்களுக்கு சான்சஸ் நிறைய கிடைக்கும் பாருங்க, ஆனா கொஞ்சம் செலவாகுமேமா. சார், ஆல்ரெடி என் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ஸ், என்னோட சேவிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் சார். இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். நீங்க இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். காம்பன்சேஷன் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கு. எடு கைய, எட்ரா கைய. ஏண்டா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ கேட்டேன்னு என்னோட லைஃப் டைம் சேவிங்ஸ், என் டைம்னு எல்லாத்தையும் கொடுத்து என்னோட நம்பிக்கையை விட்டுட்டு வந்து உன்கிட்ட ஒரு சான்ஸ் வந்து கேட்டா, நீ அதையும் தாண்டி என் உடம்ப வர கேட்குற. அதுக்கும் நான் ஒத்துக்கணும். இங்க பார், எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு நம்பிக்கை திறமையே நிறையாவே இருக்கு. நீங்க சொல்றத செஞ்சுதான் நாங்க மேல வரணும்னு அவசியம் இல்லை. எங்க நம்பிக்கையும் திறமையுமே எங்களுக்கு போதும்.
இன்னும் 2 நாள்ல என் காசு எனக்கு திரும்ப வரணும். இல்லைன்னு வச்சுக்கோ, போ போ, நீ எப்படி பாடுற நான் பாத்துறேன். ஏய் சண்டே எதுமா சர்ச்சுக்கு வராம எங்கடி போன? என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? சரி சரி விடுமா. இதை விட ஒரு நல்ல வழியா ஆண்டவர் காமிப்பார். நல்ல லெட்டர் படிக்கலையா நீ? குடி குடி அது படி. கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை பற்றி உங்களோடு இணைந்து சிந்திப்பதில், தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக முதல் 3 கட்டளைகளை நாம் இணைத்து ஒருங்கிணைத்து சிந்திப்பதற்கு முயற்சி செய்வோம். 10 கட்டளைகளில் முத்தான முதல் 3 கட்டளைகள் ஒரே கடவுள் வழிபாட்டை அது வலியுறுத்துகின்றது. விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 2-3 வரை இருக்கிற வசனங்களிலே, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயண நூல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே என நாம் 2வது கட்டளையாக அதை வாசிக்கின்றோம். அதே விடுதலை பயண நூல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு என 3வது கட்டளையை வாசிக்கின்றோம். இன்றைக்கு இந்த 3 கட்டளைகளை ஒன்றாக இணைத்து சிந்திக்கின்ற பொழுது, இந்த 3 கட்டளைகளுமே ஒரு விதமான சிலை வழிபாட்டு தீட்டுக்கு எதிரானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நவீன உலகில், இந்த புதிய யுகத்தில் இந்த 3 கட்டளைகளை எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு நாம் வாழுகிற சமூகத்திலே அல்லது நமது திருச்சபையில் நம்மை சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் கூட ஒரு நவீன சிலை வழிபாடு நுழைந்திருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நவீன சிலை வழிபாடு என்றால் என்ன? பேராசை ஒரு நவீன சிலை வழிபாடின் அடையாளம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே திருத்தூதர் பவுல் பேராசையை சிலை வழிபாடு என குறிப்பிடுகிறார். சிலை வழிபாடு என்பது ஒரே கடவுளுக்கு எதிரானது, ஒரே கடவுள் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரானது, கடவுளுடைய நாளை அனுசரிப்பதற்கு எதிரானது, கடவுள் கொடுத்திருக்கிற அந்த திருப்பெயருக்கு எதிரானது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள், இன்றைய உலகம் அங்காடியின் சிலை வழிபாட்டில் மூழ்கி உள்ளது என்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் என நாம் சொல்லுகின்றோம். நவீன சிலை வழிபாட்டில் முதலிடம் பெறுவது பணமும் நுகர்வு கலாச்சாரமாகும். பணத்திற்கான பேராசை, பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்கிற பேராசை, அது கடவுளை பின்னுக்கு தள்ளி பணத்தை முன்னிறுத்துகிறது. கடவுளை பின்னுக்கு தள்ளி மறுகடிக்க செய்து, மனிதர்களை பின்னுக்கு தள்ளி
கடவுளும் மனிதர்களும் பின்னுக்கு போய் பொருட்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. ஒரு விதமான பணத்திற்கான பேராசையும் நுகர்வு வெறி கலாச்சாரமும் இன்றைய நவீன சிலை வழிபாடு, இது முதல் 3 கட்டளைகளுக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நவீன சிலை வழிபாடு ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போவது. ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பதை நாம் எல்லோரும் பார்க்கின்றோம். அவற்றிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். குறிப்பாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி போயிருப்பது. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி போயிருப்பவர்கள் கடவுளை மறந்து விடுகிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையாகி போயிருப்பதும் ஒரு விதமான சிலை வழிபாடு. அது இந்த 3 கட்டளைகளுக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, இஸ்ரேல் மக்களை இறைவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து வருகின்றார். அவர்கள் திரும்பவும் எகிப்துக்கு செல்ல விரும்பினார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஏனெனில் அங்குதான் அவர்களுக்கு நிறைய வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், இறைச்சி ஆகியவை கிடைத்தது. அவர்கள் தங்களின் இயல்பின் இச்சைகளுக்கு மீண்டும் மீண்டும் அடிமையாவதற்காகவே விரும்பினார்கள். கடவுள் என்னதான் அவர்களுக்கு உரிமையின் தேசமான கானான் தேசத்தை நோக்கி அவர்களை அழைத்து சென்றாலும் கூட, ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு, விடுதலை காற்றை சுவாசிப்பதற்கு கடவுள் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை தந்திருந்தாலும் கூட அவருடைய எண்ணமெல்லாம் எகிப்தின் மீதே இருந்தது. அந்த அடிமையின் உணவை உண்பதிலேயே அவர்கள் மகிழ்ச்சி கண்டார்கள். அந்த அடிமையின் உணவு தேவை என சொல்லி மோயிசனிடம் சண்டையிட்டதை, முணுமுணுத்ததை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். கடவுள் ஒரே ஒரு இரவில் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். ஆனால் 40 ஆண்டுகளாகியும் எகிப்தின் அடிமைத்தனத்தை அவர்களின் இதயத்திலிருந்து அவரால் விடுவிக்க முடியவில்லை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறே இன்றைக்கு நாமும் நமது இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது அவ்விச்சைகள் நமக்கு சிலை வழிபாடாகவே தெரிகிறது. இது முதல் 3 கட்டளைகளுக்கு எதிரானது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு பக்கம் பேராசை என்பது ஒரு விதமான சிலை வழிபாடு. இன்னொரு பக்கம் பணத்திற்காகவும் நுகர்வு வெறி கலாச்சாரத்தில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பதும் ஒரு விதமான சிலை வழிபாடு. இன்னொரு பக்கம் ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருப்பது, அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பது, அதுவும் ஒரு விதமான சிலை வழிபாட்டு தீட்டு. இதைத்தான் நாம் இன்றைக்கு நவீன சிலை வழிபாடு என புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவீன சிலை வழிபாடு நிச்சயமாக 3 கட்டளைகளுக்கு எதிரானது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னொரு நவீன சிலை வழிபாடு பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது. கடவுளிடம் பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது, சக மனிதர்களிடம் பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது, சொந்த கணவனிடம் பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது, மனைவியிடம் பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது, பிள்ளைகளிடம் பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது, குழந்தைகளிடத்தில் பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது, அல்லது இதை இருமனப்பட்ட நிலை என நாம் சொல்லலாம். இஸ்ரேல் மக்களிடையே இத்தகைய இருமனப்பட்ட நிலையை, பிரமாணிக்கமின்மையை நாம் பார்க்கின்றோம். யாவே என்கிற உண்மை கடவுளையும் வழிபட்டனர். அதே வேளையில் பாகால் என்கிற போலியான தெய்வத்தையும் அவர்கள் வழிபட்டனர். எனவேதான் அரசர்களுக்கு எழுதிய முதல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இறைவாக்கினர் எலியா இஸ்ரேல் மக்களிடம், எத்தனை நாள் இருமனப்பட்டோராய் தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர்தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் கடவுள் என்றால் அவர் பின்னே செல்லுங்கள் என சொல்லி கடிந்து கொள்வதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த இருமனப்பட்ட நிலை இருக்கிறது. பிரமாணிக்கமற்ற சூழல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரமாணிக்கமற்ற சூழலும் இந்த இருமனப்பட்ட நிலையும் கூட ஒரு விதமான நவீன சிலை வழிபாடு. உண்மை கடவுள் யாரென தெரிந்திருந்தும் கூட இயேசுவின் சார்பாக இயேசுதான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய கடவுள், அவர்தான் ஒற்றை தெய்வம் என தெரிந்திருந்தும் கூட நாம் பல நிலைகளில் இருமனப்பட்ட நிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நவீன சிலை வழிபாடு இந்த 3 கட்டளைகளுக்கு எதிரானது என்பதை விவிலியம் சுட்டி காட்டுகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல் 3 கட்டளைகளுக்கு எதிரானது என்பது படைத்தவரை மறந்துவிட்டு
படைப்பு பொருளுக்கு அடிமையாகி போவது. கடவுள்தான் என்னை படைத்தார், கடவுள்தான் என்னை வழி நடத்துகிறார், கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்பதை மறந்துவிட்டு படைப்பு பொருட்களுக்கு நாம் அடிமையாகி போவது. இப்படி படைப்பு பொருளுக்கு அடிமையாகி போவது அல்லது மனிதர்களுக்கு அடிமையாகி போவது என்பது சிலை வழிபாட்டு தீட்டு, முதல் 3 கட்டளைகளுக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருவருப்பான செயல்களில் ஈடுபடுவது முதல் 3 கட்டளைகளுக்கு எதிரானது. அன்புக்குரியவர்களே, இந்த 3 கட்டளைகளை சிந்திக்கிற பொழுது 2வது கட்டளையாக எபிரேய மொழியிலே கடவுளின் பெயர் யாவே, அதாவது இருக்கிறவர் நாமே. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடவுளை யாவே என்று பெயர் சொல்லி அழைக்க துணியாமல் யெகோவா, அதாவது ஆண்டவர் என்று அழைத்தனர். 2வது கட்டளை கடவுளுடைய பெயரை மதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அப்பெயரை வீணாக பயன்படுத்தாமல் இருக்கவும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. விடுதலை பயனுள்ள புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, உன் கடவுளாக ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டிப்பார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் லேவியருக்கு எழுதிய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுபவர், சபையார் கல்லால் எறிபவர், அந்நியரோ நாட்டினரோ யாரெனினும் திருப்பெயரை இகழுகிறவர் கொல்லப்படுவார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடவுளின் திருப்பெயரை வீணாக பயன்படுத்தாதே என்றால் என்ன அர்த்தம்? எந்நிலையிலும் நமது சொல்லாலோ செயலிலோ கடவுளுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் அர்த்தம். புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். கடவுளுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த வேண்டும், கடவுளுடைய திருப்பெயருக்கு களங்கம் உண்டாக்க கூடாது என்பதுதான் 3 கட்டளைகளில் 2வது கட்டளை. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்திலே பொய் சொல்கின்றனர். பொய் சொல்வதே பாவம் என்றால் கடவுளின் பெயரை வைத்துக்கொண்டு பொய் சொல்வது நிச்சயமாக பெரும் பாவம். அன்புக்குரியவர்களே, மாபெரும் குற்றமாக கடவுளுடைய திருப்பெயரால் பொய் சொல்வது பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய பெயர் புனிதமானது. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதருடைய பெயரும் புனிதமானது. எசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, கடவுள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், எனவே ஒவ்வொருவருடைய பெயரும் மதிப்பிற்குரியது, மாண்புக்குரியது, மரியாதைக்குரியது என்பதை விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் பொழுது அந்த பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுளுடைய பெயரை எப்படி மதிப்புக்குரியதாக, மாண்புக்குரியதாக, புனிதமாக நாம் பார்க்க வேண்டுமோ அதே போல திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் சகோதர சகோதரிகளுடைய பெயரையும் கூட நாம் மாண்புக்குரியதாக, மதிப்புக்குரியதாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, அடுத்தவருடைய பெயரை கெடுப்பது, அடுத்தவருடைய பெயருக்கு பங்கம் விளைவிப்பது, அடுத்தவருடைய பெயருக்கு எதிராக செயல்படுவது இந்த 3 கட்டளைகளிலே 2வது கட்டளைக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மறுபுறம் அடுத்தவரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதும், இன்னொரு புறம் நம்முடைய பெயருக்கும் நாம் களங்கம் விளைவிக்காதபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தவறும் பட்சத்தில் 2வது கட்டளைக்கு எதிராக நாம் தவறு செய்கிறோம் என்பதை திருச்சபை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த 3 கட்டளைகளிலே 3வது கட்டளை விடுதலை பயனுள்ள புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரை இருக்கிற வசனங்களிலே, ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்கவும் 3வது கட்டளை நம்மை அழைக்கிறது. ஓய்வு நாள் 3 காரியங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. முதலாவது, ஓய்வு நாள் படைப்பின் நாள், அது சமயம் சார்ந்தது. 2வதாக, ஓய்வு நாள் விடுதலையின் நாள். இஸ்ரேல் மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை அடைந்த அந்த நாளை நினைவு கூறுகின்ற நாள் தான் இந்த ஓய்வு நாள். ஆகவே மனிதநேய அடிப்படையிலும்
இந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, ஓய்வு நாள் உடன்படிக்கையின் நாள். கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை காலமெல்லாம் நினைவு கூறச் சொல்லி அழைக்கிற ஒரு அற்புதமான நாள் தான் ஓய்வு நாள். ஆகவே ஓய்வு நாளை புனிதமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளை எப்படி புனிதமாக கடைபிடிக்க முடியும்? முழு திருப்பலியில் பங்கேற்பது, அனைத்து விசுவாசிகளோடும் இணைந்து பங்கேற்பது, திருப்பலியில் இயந்திரமாக அல்ல, கிளிப்பிள்ளை சொல்வது போல ஜெபங்களை ஜெபிப்பது மட்டுமல்ல, செயலற்ற முறையில் இல்லாமல் ஈடுபாட்டுடன் பங்கேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பலியில் பங்கேற்பது, திருச்சபையோடு இணைந்து பயணிப்பது, மற்ற விசுவாசிகளோடு இணைந்து கூட்டாக ஜெபிப்பது, கூட்டாக கடவுளை வணங்குவது, ஆராதிப்பது, அவருக்கு வணக்கம் செலுத்துவது, இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வதன் வழியாக நாம் ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்க முடியும். நாம் உழைக்க வேண்டும். உழைக்க மனமில்லாதவர் உண்ணலாகாது என்கிறது விவிலியம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அதே வேளையிலே ஓய்வு நாளை தியாகம் செய்து உழைப்பதென்பது ஓய்வு நாள் சட்டத்திற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உழைத்துத்தான் புதிய வானகத்தையும் புதிய வையகத்தையும் உருவாக்க முடியும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஓய்வு நாளிலும் வேலைக்கு அடிமையாகி நாம் விடக்கூடாது. வேலைக்கும் பணத்திற்கும் அடிமையாகி ஓய்வு நாளை பின்பற்றாமல் விட்டு விடுவது ஓய்வு நாளை புனித நாளாக நாம் கருதவில்லை என்பதின் அடையாளமாக மாறி போய்விடும். ஆகவே ஒரே கடவுள், அந்த கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அவர் நம்முடைய கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரே கடவுளுடைய திருப்பெயரை வீணாக தவறான விதத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரே கடவுள் தந்திருக்கிற ஓய்வு நாளை புனிதமாக பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த 3 கட்டளைகளை நம்முடைய வாழ்வாக்குவோம். இது நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வோம்.